ஜீவனோடு பாதுகாத்தார்னு சொல்றது. என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரை உயர்த்துகிறது மாத்திரம்தான் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 8 மாதங்கள், ஆமென், இந்த பாதி மாதங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பாதைகள் மத்தியிலையும், ஆமென், சத்துருக்கள் எழும்பி நின்ற பொழுதிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஓ thank you Father. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆமென், ஹல்லேலூயா. எங்களை நடத்தினவரே, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களை காத்தவர், எங்களை நடத்தினவர். அப்பா, நீ செய்த அதிசயங்களை நாங்கள் விவரிக்கும்படியாய் இந்த கால வேளையில எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலை இல்லை. உம்மை துதிக்கிறத தவிர எங்களுக்கு வேற ஒரு பெரிய கனவு இருக்க முடியாது ஆண்டவரே. ஓ thank you Jesus. Hallelujah. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். We praise you Jesus. Hallelujah. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மாலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மாலை நீ. எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாடல சேர்ந்து பாடுவோமா? எஸ். அக்கினியில் நடந்து வந்த நம்மை கர்த்தருடைய கரம் பாதுகாத்தது. எஸ், ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மாலை நீ. எங்கள் தேவன் சொல்லுமா, சத்தத்தை உயர்த்தி. எஸ் லார்ட், நீதான் எங்களை நடத்தினவர். செங்கடலை நீ பிளந்தீ, செவ்வையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டை உம் யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று
மாதமும் வருடமும் கழிக்கிறது அவருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபைனால நாங்க கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. அவருடைய மகிமையினாலே நம்மை நிரப்புகிறவர் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர், எங்கள் தேவன் நீர். ஓ ஷெகெதெல மனமனமா எல் ஷடாய் தெய்வமே சர்வ ஒரு நாளும் கைவிடாத தெய்வம் அவர். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் துதிக்கிற ஜனங்களுக்கு எப்பொழுதுமே விடுதலை. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை. அற்புதம் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. Thank you Lord. உங்க பிரசன்னத்துல வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்க சமூகத்துல தான் எங்களுக்கு விடுதலை. அப்பா எங்கள் மத்தியிலே இறங்கி வருவேன் என்று சொன்னவர், எங்கு 2-3 பேர் நாமத்தினாலே கூடினால் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் சொன்னவர், எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. ஓ thank you ஓ தேவ பிரசன்னம் நீ வெறுமையாய் திரும்புவதில்லை பிரியமானவர்களே. ஓ அன்பான சகோதரனே சகோதரியே, பாடிகள் மத்தியிலே நீ ஆராதிக்கிறவர்களே பரமன் இயேசு உனக்காக பதில் அளிப்பார். ஓ ராமானா ஷகரலதரபா. ஓ thank you Holy Spirit. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சபையில எல்லாரும் ஆராதிக்கணும். நம்பிக்கை நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நானும் நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நானும் எந்தன் வாழ்வை பாதுகாக்கும்
சொல்லுங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க. எந்த வாழ்வை பாதுகாக்கும் கேடகமே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வேதனைகள், உன் பிரச்சனைகள், உன் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர். மனுஷனுக்கு தெரியாது, புரியாது. ஹல்லேலூயா. உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. மனிதர்கள் மனுஷன்தான். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் நாளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் முன்னமே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கர்த்தர் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நான் அதை நிறைவேற்றுவேன். சிலர்லாம் எனக்கு வாக்குத்தத்தம் வருது, எப்போ நிறைவேறும், இது எப்போ நடக்கும், சில ஏக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படிந்திரு, தேவ வார்த்தையின்படி நட, தேவனுக்கு பிரியமாய் நட, தேவனை பிரியப்படுத்துங்க, துக்கப்படுத்த வேண்டாம். தேவன் விரும்புகிற காரியத்தை செய்து பாருங்க. வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு தான் வந்து பலிக்கும். உங்கள் மேலே வந்து கர்த்தர் தங்க உதவி செய்வார். யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார், அவர் மாறாதவர். அவர் சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்துல நிறைவேற்ற வரைக்கும் நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரணத்தில் வந்திருக்கிற நீங்க, என் வாழ்க்கை எப்படி முடியுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, என் சரீரம், என் ஜீவன் என்ன ஆகுமோ, நான் சொல்றேன், உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழாது. கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர். உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், அற்புதமா நடத்துவார். சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் தீர்க்க தரிசனமா யாருக்கோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆலையில ரிசீவ் பண்றவங்களுக்கு அது அப்படியே நடக்கும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ரகபலப ஷகரபலப. நிந்தைகள், அவமானங்களும், ஆமென், ஹல்லேலூயா, மக்களுக்கு முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு உங்க தலை நிமிர்ந்து நிற்க கூடாதபடி கூனி குறுகி போயிருக்கிறீங்களா? உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்க கூனி குறுகி போய் இருக்கிறீங்களோ, இயேசு உன் தலையை உயர்த்துவார். ரகல தரமன ஷிகிரி அந்தர பரபலபா. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. ஓ ரமன தரபலப ஷகரா. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை நீங்க சொல்லுங்க, நான் உம்மை நம்புவேன் அப்பா. உம்மையே நம்புவே, என்ன நடந்தாலும் உண்மையா ஆராதிப்பே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்களை அனைவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் ஜனங்களோட, ஆமென், ஆலையில் உட்கார்ந்திருந்து அவரிடத்தில் உரையாடின ஒரு வேத பகுதி. இது ஒரு, ஆமென், ஹல்லேலூயா, செய்தியை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே நாம் தியானிக்கிற வசனம் என்னன்னு சொன்னால், ஏசாயா 60:22 நாம் வாசிக்கிறது போல, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். பேசிக்காவே நம்ம ஒரு சிறுமியான எளிமையான குடும்பமாக இருக்கலாம். அல்லது ஆமேன், ஏதோ நான் தாவீதை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், தாவீதுடைய பேக்ரவுண்டு இஸ்ரேலில் பெத்தேலில், ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவர் தொழிலே ஆடு மேய்க்கிறவர்களுடைய தொழில் தான். எளிமையான ஒரு குடும்பம், நேச்சுரலாகவே எளிமையான குடும்பம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தள்ளப்படுகிற சூழ்நிலை, போஸ்ட் பண்ணி
நீ உயரக்கூடாது. அதை தான் யோசேப்பு கொடுத்து நான் எடுத்தேன். யோசேப்பை கர்த்தர் நல்ல தரிசனத்தை கொடுத்து, சொப்பனத்தை கொடுத்து, தன்னுடைய கதிர்கள்லாம் உயர்ந்திருக்கும், மற்றவங்களுடைய கதிரெல்லாம் வணங்கியிருக்கும். அது அர்த்தமே என்னன்னு சொன்னால், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை சுற்றில் இருக்கிறவங்களாம் உன்னை வணங்கி இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அந்த இடத்துக்கு உன்னை உயர்த்த போகிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகள் முன்பதாங்க ஆரம்பத்தில் இந்த தரிசனம் கிடைச்சிது. அப்போ பாருங்க, இவன் உயர்ந்திருக்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, புஷ் பண்ணி தள்ளப்பட்டாங்க. அந்த ரெண்டு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். அல்லது நேச்சுரலாகவே நாம் சிறுமியானவர்களாக இருக்கலாம், அல்லது ஆமென் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், பாருங்க கொஞ்சம் யோசித்து. அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரே. நான் எங்கே இருந்தேன்? நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இருந்த ஆண்டவரே, என்னை நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆடு மேய்த்தவனை என்னை அரசனாய் மாற்றினீர் ஆண்டவரே. என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய மேன்மை, என்னுடைய புகழ்ச்சிக்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. ஓ க்ளோரி. 1 நாளாகவும் 17-16 நம்ம பார்த்தோம், இப்போ வாசிக்க வேண்டாம். அதில் பார்க்கும்போது ஆமென், கடந்து வந்த பாதையை நினைத்து தாவீது ஆமென் கர்த்தரை உயர்த்துகிறத பார்க்கிறோம். அப்படி என்னன்னு அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. எந்த உயர்வு மேன்மை வந்தாலும் கடந்து வந்த பாதையை மறக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதை நினைக்க நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாவீது பாருங்க, நேச்சுரலா எளிமையான ஒரு குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவன். ஆடு மேய்க்கிறவனுக்கு அரசனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை உயர்த்தினாரா இல்லையா? அல்லேலூயா. வசனம் சொல்லுது இல்லை? ஆமென். 113 சங்கீதம் 113 என்ன சொல்லுது? ஆமென், 7ஆம் வசனம். ஆமென், அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ பாருங்க, சிறியவனாக இருந்தவர். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள குடும்பம் இருந்தாலும், கர்த்தரை நேசிக்கிற ஒரு குடும்பம், கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் இருந்தாலும், அங்கே கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதற்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருப்பார். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பர்சனலாக வசனம் வந்திருக்கும். அந்த வசனத்தெல்லாம், அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு நம்புறீங்களா? பிரதர் சிஸ்டர், நீங்கள் மறந்து போகலாம், கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், நான் எப்போ ஜெபம் பண்ணேன், எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை வாய்க்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனம்லாம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப டாப்பாக இருக்குது. ஆனால் நம்புறதுக்கு யாருமே இல்லையே. சொந்த சகோதரர்களே அதை எதிர்க்கிறார்களே, பெற்றோர்களே எதிர்க்கிறார்களே. என்ன நீ மாத்திரம் உயர்ந்திருப்பியா அப்படின்லாம் சொல்லும்பொழுது, ஆமென், க்ளோரி டு காட். யோசேப்புடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரே ஒரு காரியம் தாழ்மை இருந்தது. தாழ்மை, தாழ்மை மாத்திரம் இல்லை, பொறுமை. அல்லேலூயா. கீழ்ப்படிதல், ஹம்பிள்னஸ் இருந்தது. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தார், நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவங்களுக்கு விரோதமாக சில பழி சுமத்தினார்கள். செய்யாத குற்றத்தை செய்ததாக பழியை அவங்க மேலே சுமத்தினார்கள். அங்கே கூட பொறுமையாக இருந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து பார்த்தோம். நீங்கள் பாருங்களேன், க்ளோரி டு காட். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஆமென், 11ஆம் வசனம் பாருங்க, 10-11 வாசிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லறானால். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பாக்கியவானா பாக்கியவதியா கருதுறீங்க? உங்க மேல பொய்யா சுமத்துறாங்கன்னா சும்மாவே இருப்பீங்க? நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டால் தான் பாஸ்டர் தூக்கம் வரும், அப்படி என்ன இருக்குன்னு அல்லையில சொல்லுங்க. இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்களே. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம பழி சுமக்கிற, அதை பழி வாங்கிறது நம்முடைய வேலையே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு பழி வாங்கினோன்னா வாங்கியிருக்கலாம். டே அன்னைக்கு என்ன குழியில் தள்ளனீங்கல்ல, வாங்கடா, என்ன பண்ணியிருக்கலாம், பழி வாங்கியிருக்கலாம். அப்படி தானே? பழி வாங்கியிருக்கலாம். கொஞ்சம் பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு சோறு போடுறேன், அரிசி கொடுக்குறேன், கோதுமை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். தன்னுடைய சகோதரர்களை பார்த்த உடனே
அவன் உள்ளம் உருகி அழுதான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இவங்களுக்குள்ள நல்லா கவனிங்க, யோசேப்புக்குள்ள என்ன ஆவி இருக்கு பார்த்தீங்களா? பணிவு, தாழ்மை. இது நான் என்னுடைய உயர்வல்ல, என் சகோதரனுக்கு முன்பதாக கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார் என்று ஆண்டவரே நான் ஏமாத்திரம். யோசேப்பும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை முன்பதாக நிறுத்தி, ஆண்டவரே அன்றைக்கு நீங்க தரிசனத்தை கொடுத்தீங்களே, சகோதரர்கள்லாம் உன்னை வணங்கி இருப்பார்கள் என்று சொன்னீங்களே, இன்றைக்கு அதை நிறைவேறும் போது நான் ஏமாத்திரம் ஆண்டவரை தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நடந்தது. பழி சுமத்தினாங்க, எல்லாவற்றிலும் பொறுமையா இருந்தார். நல்லா கவனிக்கணும், உங்க மேல பொறுமையா, அதாவது அநியாயமாய் உங்களை பழி சுமத்துறாங்களா, உங்க மேல பொய்யாக ஆமென் சில காரியங்களை செய்கிறார்களா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, நல்லா கவனிக்க, இந்த வார்த்தை முக்கியம், என் நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நிமித்தம். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நின்று உங்க மேல யாராவது பொய்யாக பழி சுமத்தினார்னு சொன்னால், கர்த்தர் நீங்கள் யார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். உங்களுக்கு சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி காட்டுவார். உங்களுக்கு விரோதமாக எதிர்மறையான காரியங்கள் செய்யலாம், ஆமென், அநியாயமாய் காரியங்கள் கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாக பேசலாம். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆமென். அங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது, glory to God, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் அப்படிதான் துன்பப்படுத்தினார்களாம். நமக்கு முன்னோர்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க. நல்லது செஞ்சா கொலைக்காரன் சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீவாருக்கு நல்லது செஞ்சார். அவர் நிமித்தம் அந்த கப்பல் பிரயாணத்தில் கர்த்தர் அந்த கப்பலுக்கு சேதம் வராதபடி ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், ஒரு தேவ மனுஷன் டிராவல் பண்ற அந்த கப்பல்ல, அல்லேலூயா, glory to God, இவர் நிமித்தம் கிட்டத்தட்ட 100 சில்லற பேரு பவுல் மூலமாக கர்த்தர் பாதுகாத்து கரை சேர்க்க உதவி செய்தார். அல்லேலூயா. ஆனா அவங்க அத்தனை பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த விரியன் கவ்வும் போது, இவன் ஒரு கொலை பாதகன், சமுத்திரத்துல இவன் சாக வேண்டிய, இவன் செத்தா எல்லாரும் சேர்ந்து செத்துருக்கணும். அல்லேலூயா. மனுஷனுடைய நாக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களை பழி சுமத்துவாங்க, உங்க மேல அநியாயமா பேசுவாங்க. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், யுத்தம் என்னுடையது. வெளிப்படுத்தல் 4:10 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:10 எடுத்துங்க, வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிற நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அல்லேலூயா. நாத்தரையே உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. உன் பேரு புகழ் PhD MA அதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு உயர்த்துறதில்லை, கர்த்தரையே உயர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தங்களை தாழ்த்தி ஆராதிக்க வேண்டும். ஆமென். அங்க சொல்லப்படுகிறது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் என்ன பண்ணாங்களாம்? வீட்டுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, வணக்கமாய், நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டு முறை, வணக்கமாய் முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணாங்க அவங்க? ஆமென். சதா காலையில் உயிரோடு இருக்கிற தொழுது கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. தங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்த வேண்டும். யோவான் சொல்லுகிறார், நான் சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இந்த கால நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், நான் எனக்கு இப்படி தெரியும் அப்படி தெரியும், அந்த பெருமையில போயிடக்கூடாதப்பா. பெருமை உள்ளலுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறேன். அன்றைக்கு பரிசேயன் ஜெபித்தது போல அல்ல, ஆயக்காரன் ஜெபித்தது போல எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். மேன்மை பாராட்டுவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, தாழ்வில் நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கே இருந்த எங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறீரப்பா. அதில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமே. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, உங்க தலை குனிந்து போவதில்லை. அவர்கள் சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்களாம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் அர்ப்பணித்தவர்களாக வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கடைசி வரிந்தும் ஆண்டவர் பொறுமை, தாழ்மை, நீடிய சாந்தமுள்ளவராய் இருந்தார் இயேசு கிறிஸ்துவானவர். வேதத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று வேதம் சொல்கிறது. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வருவதற்கு இந்த உபதேசங்களை நாங்கள் கை கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான், ஏற்ற காலத்திலே ஆமென் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சரீர பலவீனம், கடன் பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள், சத்துருடைய நெருக்கடிகள் எதுவா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சிறியவனை புழுதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாக செய்வேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் தீவிரமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையோட பொறுமையோடு கூட ஆமென் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் தேவை, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மூலமாக சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். பொருத்தனை செய்யுங்கள், இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யல. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமா வந்திருக்கிறது, ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர்